நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் நம்ம பேட்டில் ராயல் இப்போ பே பண்ண போகிறோம். அதுக்கு இப்படிலாம் கிடையாது. நானே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, நான் 8 சொல்லி கொடுத்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரீ ஃபயர் பாருங்கலாம். முக்கியமாக ரவுடி ப்ரோ நீங்கள் மட்டும் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்மளுக்குனே வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், அப்படியே பெல்லைக்கான அடித்து ஆளில் போட்டுருங்க. இப்போ நம்ம எங்கன்னா டிவி சேனல்னால் டிவி சேனல் அதெல்லாம் பார்த்தோம். டோக்கன் இருக்க ஒரு டோக்கன் அடிக்கும்போது எனக்கு காப்பு வச்சாங்க. அதனால் ரெண்டு பொட்டி விட்டு மேலே அரங்கணும் பாருங்க. அப்படி வந்துட்டு கொண்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு தெரியும் சொல்லவா? அதுக்கடுத்து நீங்கள் கேட்கணுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அந்த பெல்லைக்கான எடுத்து அப்படியே ஆளில் போட்டுருங்க. நம்ம இப்போ இந்த கன்னை வச்சு லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் போடவே இல்லைங்க. இந்த கன்னை நான் இந்த கன்னை எடுத்து என்ன நடந்துச்சு நீங்களே தெளிவாக எனக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு போனா பாருங்க. ஓகேங்க, நம்பர் இதில் அவன் என்ன பண்ணான்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவன் என்னை கொல்ல ஒன்றா பாருங்க. அவன் என்ன பண்ணான் நீங்களே பாருங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அவனை என்ன பண்ணேன்னு பாருங்களேன். அந்த ஆரஞ்சத்தில் சட்டை போட்டுருந்தான்ல. லாஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ண நீங்களே பாருங்க. ஆடி இன்னும் இருங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கூட வரலாம். லாஸ்ட்டு அவன் டீம்மேட் ஒருத்தன் வந்தான். அதுக்கடுத்து நான் ஒருத்தன் ஜீப்பு இருக்குல்ல, ஜீப்பில் ஸ்கின்னே இல்லை போல். அவங்க நின்று அந்த ஜீப்பு ஓட்ட வழியா ஜீப்பில் என்ன அதில் ஒரு 35 எழுத்தை குறைச்சி விட்டேன்னு நினைக்காம 35 எழுத்தை குறைச்சி விட்டு அதுக்கடுத்து அவன் உள்ளே வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக கலப்பு மேட்ச். லாஸ்ட் மேட்ச்சில் அவன் டீம்மேட் ஒன்றா பாருங்க. டீம்மேட்டை எப்படி கொண்டேன்னு பார்க்கும்போது அம்மோன்னாங்க ஒருத்தன். எனக்கு அப்போ ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு என்னன்னு நான் லாஸ்ட்டாக பாடுறேன். கண்டுபிடிக்கிறீங்களா? நான் லாஸ்ட்டாக பாடுறேன். எப்படி இருந்துச்சு லாஸ்ட்டாக அந்த ஃபைட்டு வரும் அந்த பாட்டு என்ன பாட்டு நான் பாடுறேன். ஒருத்தன் ஓசிகள் எடுத்தவனா அங்கே போயிட்டுருக்காங்க ரிசார்ட்டு. அதுக்கடுத்து நம்ம எங்கே போனால் ட்ரெயினுக்கு தான் போயிட்டுருக்கோம். பூட் எடுத்து நம்ம ட்ரெயினுக்கு போகிறோம். ப்ரோ இங்கேயும் ப்ரோ நான் தலைக்கு வேணும் கக்காசி சிஎஸ்கே நான் ப்ரோ என்னோட கக்காசி .CSK நான் ப்ரோட ஐடி என் யூஐடி. ஆனால் நீங்கள் நீங்கள் பண்ணிக்கிறேன் கூட பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் கேமுக்குள்ளே சில டைம் நான் கேமுக்குள்ளே இருப்போம். சண்டே ஃபுல்லாக நான் கேமுக்குள்ளே இருப்போம். வந்துருப்போங்க. ஓகே, நம்ம இதில் ட்ரெயின் வந்துச்சு. இது எழுப்பலாமா? உள்ளே போகும்போன்னாங்க ஜிபிஎஸ் லாஸ்ட்டாக நான் பண்ணுவேன் பாருங்க. நீங்களே பாருங்களேன். அப்படி லாபிக்குள்ளே வந்துட்டு லாபி ஃபோனில் வந்துட்டோமா. இப்போ நான் இதில் எந்த கன்னுமே எடுக்கலை. ஏன்னு பாதி பேர் கண்டுபிடிங்க. கட்டுப்பாங்க எடுத்தேன். எம் எனக்கு பிடிச்ச கண்ணு ஆனால் இல்லை. கவலை இந்த பாருங்க. நம்ம ஸ்க்ரீன் நான் டபுள் டப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெயிட் இதை நான் டபுள் டப் பண்ணேன்னா டபுள் பண்ண லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தேன். இப்போ பண்ணுறேன்.
அப்புறம் நம்ம இப்போ எங்கன்னா ட்ரெயின்லாம் அடங்கல, டிவியும் அடங்கலை, டிவி சேனல்லு நாங்கள் அரங்கவே இல்லைன்னு இல்லை. நான் என்ன சொல்லலை, அங்கே அரங்கலாம் அங்கே ஏற ஒருத்தர் சொன்னல அந்த பாட்டு நான் வரும்போது நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த சீன் வரும்போது நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டை கேட்குறது 2 ஜீப்பில் ஒருத்தர் உட்காந்து வெளில நிற்பான்னு சொன்னேன்ல, அப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே நம்பர்களே, இந்த கோவாவில் உடைக்கிற மாதிரி ஒருத்தர் வருவான். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ரீ ஃபயர் ப்ரோ. ப்ரோ நீங்கள் இங்கே நான் அடிச்சிட்டேன், அதுக்கடுத்து பக்கத்துலேயே ஒருத்தர் உண்டு என்னை அடிப்பான். M10 புல்லட் காலி ஆயிடுச்சுன்னு ஓடுவான் பாருங்க. போன அப்புறம் அங்கே பவரை போட்டாலே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான், சும்மா விடுவோமா? நான் ஒரு அழுத்து இப்படி ஸ்டார்ட் வச்சாங்க, என்ன ஆயிட்டா நீங்களே பாருங்களேன். பாட்டுனா புதுசாக வந்தவனா அவனே தூரத்துலேருந்து கன் வச்சு அடிச்சிருக்கான், என்ன அந்த ஸ்னைப்பர் வச்சு அடிச்சிருக்கான், அடித்து சோலையை விட்டு விட்டாச்சு. ப்ரோ அங்கே நிற்கிறவனை மட்டும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். லாஸ்ட் அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீன் வரும்போது பாட்டு பறந்து சொன்னேன்ல, அவனோட தொப்பி கூட அவன் வந்தான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அவன் கிடையாது, அவனோட நானா டீம்மேட்னு. ஓகே லாஸ்ட் 2 பேர் வந்தாங்க, ஒரே கலர் செட்டு போட்டு. அவங்களெல்லாம் இதுக்கு நான் நினச்சேன், அந்த பாட்டு வந்தான்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒரு கொடியை போட்டான். அந்த கொடியை மூட்டில் அவன் ட்ரெஸ் மாதிரி அவன் வாங்கிட்டான். அவனா ஒரு கொடியை போட்டிருக்கான். அவனோட மெயின் கேரக்டரே அதுதான் இந்த ஆரஞ்சு கலர் சட்டைனா அவன் மெயின் கேரக்டரை முடிச்சு வச்சு போட்டிருக்கான். அதுக்குள்ளே எப்படாயிரும் கூட்டு காடிக்கிட்டே இருந்தேன். எடுத்தா வரும்போது ஈஸியாக இல்லைன்னா எனக்கு எழுத்து கம்மி ஓகே எடுத்தான். இங்கேனா அது சம்பவமே வந்துச்சு. அந்த நாங்கள் இன்னைக்கு இந்த ஒபிட்டோ இந்த போட்டு எப்படி அடித்தான்னு பாதி பேருக்கு தெரியாது. ஒபிட்டோ நான் எப்படியோ நான் அடிச்சிட்டேன். ஒபிட்டோவை அடித்தான். ஒபிட்டோ என்ன பண்ணான்னு நீங்களே பாருங்களேன். ஒபிட்டோ என்ன பண்ணான்னு நீங்களே பாருங்களேன். உங்களுக்கு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு நான் 2 வாட்டி நான் உங்களுக்கு எப்படிலாம் நான் உங்களை அடிச்சேன்னு மட்டும் மாட்டேங்க. ட்ரைலர் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாட்டுக்கோங்க நான் சொல்லிக்கிறேன். பாட்டுக்கோங்க இல்லைன்னா தெரியாதமா உப்பில் எல்லாம் ஜூஸில் மாட்டேங்க. இந்த 2 குழுக்குள்ள ஜஸ்ட்லாம் நான் சீனை இப்போ தான் வரப்போன்னு நான் நினைக்கேன். இல்லைங்க சீன் இப்போ வராது. அடிச்சா அடிச்சுட்டேன் ஒருத்தனா. லாஸ்ட் ஒருத்தன் ஒரே நேரத்தில் ஒரு 5 பேர் ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது 10 பேர் கிடையாது, ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் சொல்கிறீங்க ஸ்டார்ட்னா வெறிக்கணும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட ஒரு 2 காட்டுன்னு சொன்னேன்ல, இந்த முடிஞ்ச கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லூட்டு பொறுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சடனாக அங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கோம். சரட்டுன்னு வரும்போது சரட்டுன்னு ஒரு மண்டையில் வச்சோம் பாருங்க. கேட்டில் அடித்தோம் பாருங்க, எப்படியோ அடிச்சிச்சு. அடுத்து நம்ம 8 ஆனிவர்சரி ட்ரெஸ்ஸும் 8 ஆனிவர்சரி காரும்
போயிட்டோம். ஜீப்பு எடுத்துட்டு போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா என்னது பாருங்க, நம்ம இப்போ ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு இப்போ வண்டி இப்போ நின்றுச்சு. அப்புறம் நீங்களே பாருங்க என்ன பொறுக்க போகிறோம் அப்படி வந்துட்டாங்க. இல்லைங்க தப்பா சொல்லிட்டாங்க. 4 பேர் வந்துட்டாங்க. என்ன எப்படியோ அவங்க எல்லாம் அடித்து காலி பண்ணுறக்குள்ளே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். இருங்க 1 minute போயிட்டு எப்படி அடிச்சது மட்டும் பாருங்களேன். அவனை அடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னது ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓவனை போடுறோம். கிடுமியோ நடச்சி வெளில போவோம் போறோமோ. அப்போனா எனக்கு ஒரு சம்பவத்தே கொடுத்தா ஒரு 900 ஸ்டார் ரேஞ்சில் கூட ஒன்று இருக்குது. ஒரு டபுள் நம்ம ஒரே ஒரு புல்லட்டில் டபுள் டொமைல் எத்தனை வாட்டி பண்ணியிருப்பீங்க. ஓகேடா கொடுங்கடா சொல்லிட்டு திரும்ப முறை ஒருத்தவங்க சடனாக அந்த கண்ணை ஒடிச்சுமா பாருங்க. அடிக்கலான மிஸ் ஆகிட்டேன்னா ஜோன் ஒரு பொண்ணு சுட்டு நடத்திட்டு போனோம். ஜோன் ஃபுல்லாக வந்துருச்சு. போயிட்டு வண்டி இல்லாமல் வண்டி நேரத்தில் பொண்ணை போய் திட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்துருக்கேன். 2வது மட்டும் உங்களுக்கு நான் அப்புறமா வீடியோ எடுத்து காட்டுறேன். போயா